வணக்கம். வாழ்க வளமுடன். கோமாதா சோதிட ஆய்வு மையம், இளம்புவனம், எட்டியாபுரம், தூத்துக்குடி மாவட்டம். சோதிடர் வே. வெள்ளைசாமி. இப்பொழுது ராசிகளில் நவக்கிரகங்களின் தன்மை என்பதை நாம் தொடர்ந்து காணொலியாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இந்த காணொலியை நீங்கள் காண்புற வேண்டும், கண்டு மகிழ்ச்சியுற வேண்டும் என்றுதான் நான் இதை எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த காணொலியை எனக்கு முன்னாலே ஆரம்ப காலத்தில் இருந்துள்ள சோதிட பெருமக்கள் இந்த அடிப்படையான விஷயங்களை கூறியிருந்தாலும் கூட நானும் இதை தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றே நினைக்கின்றேன். இப்பொழுது காலச்சக்கரத்தின்படி 9வது ராசியான தனுசு ராசியில் நவக்கிரகங்களின் தன்மை என்ன என்பதை பற்றி இங்கே விளக்குகிறேன். நவக்கிரக நாயகனான சூரிய பகவான் இந்த தனுசு வீட்டுக்கு 9ஆம் வீட்டுக்குரியவராக வருவார். அவர் இந்த தனுசு வீடான இந்த குருவனுடைய வீட்டிற்கு நட்பாக வருவார். நல்ல பலன்களைத்தான் கொடுப்பார். தனுசு வீட்டிற்கு 8ஆம் அதிபதியான சந்திரன் இங்கே சமநிலை பெறுகிறார். தனுசு ராசி அன்பர்களே, இதை நீங்கள் உங்கள் ராசியில் நவக்கிரகங்கள் எந்த நிலையில் இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இதை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். செவ்வாய் நட்பு நிலையில் இருப்பார். 12 கூடியவர் நட்பு நிலையில் இருப்பார். புதன் தனுசு ராசியில் சமநிலையில் இருப்பார் என்று சோதிட சாஸ்திரத்தில் கூறப்பட்டிருக்கிறது. குரு பகவான் ஆட்சி வருவார். ஆட்சியும் மூல திரிகோணமும் அங்குதான். சுக்கிரன் நட்பு என்று நாம் சொல்ல முடியாது. ஏனென்றால் குரு வீட்டிலே சுக்கிரன் இருக்கின்ற பொழுது அவர் பகைத்தன்மையில் இருப்பார் என்றுதான் நாம் சொல்ல வேண்டிய சூழ்நிலையில் இருக்கோம். ஏனால் அவர் வீடு இவருக்கு பகை, இவர் வீடு அவருக்கு பகைதான். இதை நான் சொல்வதில் ஏதாவது குறைபாடுகள் இருந்தால் அதை உடனே சுட்டி காண்பிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். சனி சமநிலையில் இருப்பார் என்று கூறப்பட்டிருக்கிறது. ராகுகேதுக்கள் அங்கே நட்பு நிலையில் இருப்பார்கள். குருபகவான் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் பெரும்பாலும் நன்மையைத்தான் செய்யும் என்று சாஸ்திரங்களிலே அங்கே சுபத்தன்மை ஆகிறது. குருவின் வீட்டுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அனைத்தும் பெரும்பாலும் கெடுபலனை கொடுப்பதில்லை என்றுதான் சோதிட வல்லுநர்களும் ஆராய்ச்சியாளர்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். சுபக்கிரகங்களில் வீடுகளில் இருக்கக்கூடிய கிரகங்கள் சுபத்தன்மையை வழங்கும், நல்ல விஷயங்களை செய்யும் என்றுதான் சாஸ்திரங்களிலே கூறிக்கொண்டிருக்கிறார்கள். நண்பர்களே, இதை நீங்கள் தொடர்ந்து இந்த காணொலியை நீங்கள் காணுங்கள். அந்தந்த ராசிக்காரர்கள் அதை கொஞ்சம் தொடர்ச்சியாக நீங்கள் காணொலியை திரும்ப நீங்கள் போட்டு பார்க்கலாம். பார்த்தால் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் தொடர்ந்து காணொலியை வழங்க இருக்கிறேன். கண்டுகளியுங்கள். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.